இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அல்லேலூயா. ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம். இந்த வசனத்தை எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? யாரை ஸ்தோத்திரம் நான் நாடி போதிக்கிறேன்? மனுஷனை நாடி போதிக்கிறேனா தேவனை நாடி போதிக்கிறேனா? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை. அதே போல தான் இது பவுலுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை. மனுஷனை நாடி போதிக்கிற எந்த ஊழியக்காரன் ஊழியக்காரனே கிடையாது, ஊழியத்துக்கு லாயக்கே கிடையாது. அல்லேலூயா. மனுஷர்களை திருப்திப்படுத்தணும், அது மூலம் தான் வாழணும், அது மூலம் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் வரிசையில் நான் இருக்க விரும்பலை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன பேசுகிறாரோ அதை நான் உங்களுக்கு பேசுவேன். நான் சொல்கிறேன், இது முதல் நாளில் என்ன சொல்லி இருக்கணும், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் பேசுகிற வார்த்தை கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் குத்தும். ஒரு ஐயா குத்தி பேசுகிறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பேசுகிறேன் குத்தும். பள்ளியூரில் ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. நாங்கள் அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். வரகுணமங்கலத்தில் இந்த சம்பவத்தை சொன்னேன், ஞாபகப்படுத்துக்கிறேன். அப்போ நான் கொஞ்சம் பின்மாற்றத்தில் இருந்த காலம். பிரச்சனை சேனைக்கு உள்ளே வந்த உடனே அப்போ இருந்த சில ஊழியக்காரங்க, என்னத்தை நீ சோதனை சொல்லிட்டு கிடைக்க, என்னத்துக்கு அப்படி பண்ணியா இப்படி பண்ணியா, அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை பின்வாங்க பண்ணின காலகட்டத்தில் ரொம்ப அப்படியே பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறேன். அப்போ ஒரு கன்வென்ஷனில் கலந்து கொண்டேன். அது வள்ளியூரில் கண்காடியா அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நடந்துச்சு. 3ஆம் நாள் நான் கடைசி வரிசையில் உட்காந்து, பெரிய கன்வென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறேன். அதை பேசி கொண்டு இருக்கிற அந்த ஊழியக்காரர் அங்கே மேடை நின்று சொல்லுகிறாரு, பின்னாடி ஒரு இளம் வாலிப ஊழியக்காரன் இருக்கிறான். ஊழியக்காரனே, நீ இப்போ கண்டவன் சொல்லெல்லாம் கேட்டு பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிற, இப்படியே போனோன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். மேனே தெக்கேல் உப்பார்சின், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. சில கடைசி இருக்கிற என்ன அங்கே நின்று கையை சொல்லி பேசினேன். என் மனசு அப்படியே குத்துச்சு. அந்த குத்து தான் என்ன ஊழியக்காரனா மாட்டுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தை சபையை குத்தணும். அப்படி குத்தாம பேசுகிற ஊழியக்காரன் ஊழியத்துக்கு லாயக்கு கிடையாது. அல்லேலூயா. அவன் ஊழியக்காரன் என்கிறவன் கர்த்தரிலிருந்து வார்த்தையை பெற்று சபைக்கு கொடுத்து சபையை பரலோகத்தின் நேராய் நடத்துகிறவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களா. சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுரு மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். பேதுருடைய வார்த்தை அவங்களை குத்தி கிழிச்சிடுச்சு. உடனே ஓடி போய் குருவைய மாத்தணும்னு நிக்கல. இன்னைக்கு வார்த்தை குத்திச்சுன்னா அவர் என்னத்தான் குத்தி பேசுகிறார், குருவை மாத்துன்னு இருப்பாங்க நிறைய சபைகள்ல. அல்லேலூயா. அவன் ஊழியக்காரன் நான் மாத்துன்னு நிக்கல. அவன் என்ன கேட்கிறான் தெரியுமா? எந்த மனுஷன் பேசினானோ அவங்கிட்ட போய் எப்படி என்ன குத்தி பேசணும்னு சொல்லல, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். இவன் தான் என் மனுஷன். கரங்களை தட்டுங்களேன். இவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு முன்குறிக்கப்பட்டவன். அப்போ சபை ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணிகிட்டே வரணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு போகிறேன், இன்னைக்கு ஊழியக்காரர் பேசுகிறத என் உள்ளத்தை குத்தணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர சிந்தனைக்காக கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்த அந்த வேத பகுதிக்கு செல்வோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த வார்த்தையை வைத்து தான் இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏன்னா நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ ஒரு வழியில ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஓட்டத்தினுடைய முடிவு ஏதோ உன்னை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஓடி வெட்கத்தோடு அந்த ஓட்டத்தை முடிக்க கூடாது. ஓட்டத்தை ஓடி அவமானத்தை
கவனத்தோடு அந்த ஓட்டத்தை முடிக்க கூடாது. ஓடுகிற ஓட்டம் ஜெயமா இருக்கணும், பரிசு பொருளை பெறுகிறதா இருக்க வேண்டும். இதை தான் வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்லுகிறான், நீங்க ஓடுங்க, எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, ஆனா வெற்றி கொள்ளத்தக்கதாக ஓடுங்க, உங்க ஓட்டத்தை பாதியிலே முடித்து விடாதீர்கள் என்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் அதை குறித்து நாம தெளிவா தியானித்தோம். ஓடுகிற இந்த ஓட்டத்தில் நம்ம ஓட்டத்தை தடை செய்யும்படியாக, நம்ம பரிசு பொருளை இழந்து போக செய்யும்படியாக நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். பாருங்க, எபிரேயருக்கு எழுந்த நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 12வது அதிகாரம் 15வது வசனம், 16ஆம் வசனம், 17வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவன வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான வசனம் சொல்கிறது, உன் ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு நீ கவனமாயிரு. எவனாவது வந்து நீ ஓடுகிற இந்த ஓட்டத்தை, இந்த உனக்கென்று நியமித்திருக்கிற பரிசு பொருளை நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, உன்னை தடை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்ம எச்சரிக்கை இருக்கும்படியாக அறிவுறுத்தப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சில கசப்பான வேர் எழும்பும். அது துர் உபதேசமாக இருக்கலாம், துர் ஆலோசனையாக இருக்கலாம். அந்த கசப்பான வேர் எழும்பி நம்மளை அப்படியே திசை திருப்பி விட்டுரும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே திசை திருப்பி விட்டுரும். நம்ம அதில் போய் மாட்டி நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது. ஏசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 17ஆம் வசனத்தில், பிற்பாடு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அவன் கவலையோடு கண்ணீர் விட்டு அவன் தேடியும் மனம் மாறுதல காணாம. நிறைய பேர் இப்படிதான் ஓடுவான், கண்ட இடத்துல எல்லாம் ஓடுவான், கண்ட வீட்டுக்கு எல்லாம் ஓடுவான், கண்ட இடங்களுக்கு எல்லாம் ஓடுவான். ஓடி எங்கேயாவது முட்டி மோதி நிற்பான். முட்டி மோதி நின்று இயேசுவே இயேசுவே அப்பா நீங்க தான் உண்டு அப்பா, ஒன்னு அறிய பய அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. அல்லேலூயா. வாழ்க்கையில நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் ஓடுறது, மானம் போல ஓடுறது, கண்ட இடங்களுக்கு எல்லாம் ஓடுறது, எப்படி கூத்து அடிச்சுட்டு திரிகிறது. கடைசியில எல்லாம் முற்றி நிற்கும் போதுதான் அப்பதான் ஏசப்பா கண்ணுக்கு தெரிவார். வேத வசனம் சொல்லுகிறது, மனம் மாறுதலை காணாமல் போனா. அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை விட்டு ஒருத்தரை வழி தப்ப பண்ணி விடாமடிக்கு நீங்க கவனமா இருக்கணும். படிக்கிற பிள்ளைகளானாலும் பெரியவங்களானாலும் நல்லா தான் ஓடிட்டு இருப்பீங்க. திடீர்னு எங்கேயாவது ஒன்று வரும். அல்லேலூயா. அது திடீர்னு ஒரு மிஸ்டர் வரும், அவங்கள மிஸ்ஸீஸ் ஆக்கிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மிஸ் கால் எல்லாம் கவனமா இருங்க, மிஸ்ஸீஸ் ஆயிடாதீங்க, கவனமா இருங்க. பாருங்க, நம்ம ஓட்டத்தை தடை பண்ணாதபடிக்கு கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிற ஒன்றுதான் பாவம் அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் தியானித்தோம். பாவம் ஒரு மனுஷனுக்குள் வரும்னா அவன் வாழ்க்கையின் ஓட்டம் தடைபடும், அவன் பரிசு பொருளை இழந்து போகிறவனா இருக்கிறான். இரண்டாவதாக இன்னைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு வசனம், அழகா ஒரு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து ஓடுகிற ஓட்டத்தில் ஓட முடியாதபடிக்கு இடறுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்ம ஓட்டத்தை தடை பண்ணுகிற முக்கியமான காரணங்கள் ஒன்று கீழ்ப்படியாமை, டிஸ்ஓபீடியன்ஸ். கீழ்ப்படியாம நம்ம ஓட்டத்தை தடை பண்ணோம். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகம புஸ்தகத்திலே 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார்.
ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இல்லை, ஒரு கேள்வி. ஆதாமை பார்த்து முதல்ல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளையாகிய ஆதாமை பற்றி. பூமிக்குரிய ராஜா அவன் தான், பூமிக்குரிய கடவுள் அவன் தான். அப்படிப்பட்ட அந்த சில வைக்கப்பட்ட ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களும் பெரிய ஆசீர்வாதமாக்கும். நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 1:26-28 பார்த்தீங்கன்னா, கீழே கடல்ல ஆளுகை, பூமியில் ஆளுகை, வானத்தில் ஆளுகை, 3 ஆளுகையும் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அதை எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறான். தினந்தோறும் ஆண்டவர் அவன் கூட சஞ்சரித்து கொண்டு பேசிக் கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் வருகிறார், வந்து கூப்பிடுகிறாரு, ஆதாமே எங்கே இருக்கிற? ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை ஸ்தோத்திரம். நான் 2 நாளைக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு போகும்போது நான் என் மகளும் போயிட்டு இருக்கும்போது நான் அவகிட்ட இந்த வார்த்தையை கேட்டேன். அந்த அவள்கிட்ட கேட்டேன், மக்களே ஆதாமே எங்கே இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்டார். நான் ஏன் கேட்டாரு? ஆண்டவருக்கு தெரியாதா? அவன் மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிச்சிட்டு இருக்கான்னு தெரியாதா ஆண்டவருக்கு? அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், இப்ப பயந்து போய் ஒளிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியுமே. பின்ன ஏன் ஆண்டவர் ஆதாம்கிட்ட வந்து கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? சொல்லுங்க பிள்ளைகளா, நீங்க எங்க இருக்கிறீங்க? சர்ச்சி கோயர் டீம்ல இருக்கிறீங்க, அப்படிதானே? பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு நியாயமில்லாத கேள்வி ஆண்டவர் கேட்கிறாரு. தெரியும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஆண்டவர் நடிக்கிறார், அப்படிதானே? ஏன் எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் ஆண்டவர் இந்த கேள்வி என்னைக்காவது படிச்சிருக்கீங்களா? ஏன்னா நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து பார்த்த போது ஆதாமை வைத்த இடத்துல ஆதாம் இல்லை. ஆதாம வச்ச இடத்துல ஆதாம் இல்லை. ஆதாம் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிச்சிருக்கிறான், மறைஞ்சிருக்கிறான். தான் இப்ப எங்க இருக்கிறேங்கிற உணர்வு இல்லாம ஒளிச்சிருக்கிறான். தான் எங்க இருக்கிறேங்கிற உணர்வை ஊட்டும்படி ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, எங்கே இருக்க? இப்பதான் அவனுக்கு அறிவு. ஐயோ, நான் இருக்க வேண்டிய இடம் வேற, இப்ப மரத்துக்கு பின்னாடி ஒளிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான். தேவன் வைத்த இடத்துல அவர்கள் இல்ல, தேவன் வைத்த இடத்துல அவர்கள் இல்ல. தங்களுக்கு என்று வாழ்க்கை ஏற்படுத்தி விட்டு போய்விட்டார்கள். எங்கே போய் மறைஞ்சிருக்கிறாங்க. உங்ககிட்ட நான் கேட்கட்டுமா? நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? சில நாள் வீட்டு மாடியில மொபைல் வச்சுட்டு இருக்கோம். சில நாள் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் ஒதுங்கி போய், எங்க நீ எங்கே இருக்கிறாய்? ஏன் திருச்சபையே நீ எங்கே இருக்கிறாய்? ரட்சணை சேனை அரசங்குழி படைஸ்தலமே நீ எங்கே இருக்கிற? கர்த்தர் ஒன்ன வச்ச இடத்துல நீ இருக்கிறியா? காரணம் என்னையா? இந்த கேள்வியை கர்த்தர் கேட்பதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் அவருடைய காரியத்தை சொல்லி இருந்தாரு. நீ இதை செய்யாத காரியத்தை செய்ய சொல்லி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் அந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்ல அழகான ஒரு தோட்டத்தை உருவாக்கி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை எல்லாவற்றையும் வைத்து விட்டு ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார். 16ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. ஏன் நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் செய்வேன்னு துணிஞ்சு செஞ்சுட்டாங்க. கீழ்ப்படியாமை. ஆண்டவர் ஒன்ன செய்யாதன்னு சொல்றாருன்னா செய்யாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு நிறைய சாக்கு போக்கு நம்ம வச்சிருக்கோம். அது அப்படியாக உங்களுக்கு தெரியாது, என் உணர்வு உங்களுக்கு தெரியாது, என் ஃபீலிங் உங்களுக்கு தெரியாது, எல்லாம் தெரியுமே ஆண்டவருக்கு. நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியன் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் ஒன்று செய்யாதன்னா செய்யாத, அதுதான் இல்லை. அதுக்கு பல காரணங்களை குறிப்பிட்டு நான் இப்போ செஞ்சிடலாம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னா ஸ்தோத்திரம். நம்ம பாடு ஒரு நபர் நம்ம இப்போ பாவம் செய்வோம், அப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சொல்லி, நீ பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது செத்து போயிட்டானா? பாவம் செஞ்சுட்டே இருக்கணும், நீ செத்து போயிட்டனா எப்போ மன்னிப்பு கேட்ப?
அப்போ ஆண்டவர் ஒன்று செய்யாத, இந்த வார்த்தைக்கு என்னது கீழ்ப்படி, இந்த வார்த்தையின்படி நடன்னு சொல்லும்போது அதன்படி நடக்கணும். இதை செய்யாத சொல்லும்போது செய்யக்கூடாது. கீழ்ப்படியாமை நம்ம வாழ்க்கை அழிச்சு போயிடும். ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை மொத்த உலகத்துக்கு சாபத்தை கொண்டு வந்தது. வேதவசனம் சொல்லுகிறது, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியில தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை. ஒரு மனைவியுடைய கீழ்ப்படியாமை அந்த குடும்பத்தை தாறுமாறாக்குறது. ஒரு புருஷனுடைய கீழ்ப்படியாமை அந்த குடும்பத்தை தாறுமாறாக்குறது. ஒரு பிள்ளையுடைய கீழ்ப்படியாமை அந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது. கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியலாம், நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியாது. நல்லா பாத்துங்க, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, நம்ம ஊழியக்காரனை கீழ்ப்படியலன்னா நம்ம பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியாது. கீழ்ப்படிய நடிக்கான கீழ்ப்படியாது. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அதை தெளிவா விளக்கி சொல்லுகிறார். எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15ஆவது அதிகாரம் சோதரம் அதனுடைய 22ஆவது வசனத்தை வாசிங்க. அதுக்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அங்கே சபைக்கு சாமுவேலுக்கு சொல்லப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்டது. நீ இப்படி செய் சொன்னாங்க. அதை அவன் கேட்கல. என்ன பண்ணாங்கன்னா, அமலேக்கேங்கிற ஒரு கூட்டம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கும் வன் பகை, பெரிய பகை. கர்த்தருக்கு அவங்களுக்கும் பகை. அப்போ ஆண்டவர் முதல் ராஜாவாகிய சவுலை ஏற்படுத்தின உடனே சொன்னாரு, நீ போய் அமலேக்கரை வீழ்த்து ஒருத்தரை கூட உயிரோட வைக்கக்கூடாது, மிருக ஜீவன்களை ஒன்னை உயிரோட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருந்தார். ஆனா இந்த சவுல் போனா யுத்தம் பண்ணினா, எல்லாரையும் வெட்டினா. ஆனா நல்ல முதற்தரமான ஆடுகள் எல்லாம் கொண்டு வந்தான், அந்த ராஜாவையும் கொண்டு வந்தான். இப்போ ஆண்டவருக்கு அது பயங்கர வேதனையா இருந்துச்சு. நான் ஒன்ன சொல்லி இவன் இன்னொன்னு பண்றான். உன்னை சவுல்கிட்ட வந்து சாமுவேல் கேட்கிறான், நீ எதுக்கு இந்த ஆட்டை கொண்டு வந்தோன்னு சொன்ன போது அவன் சொல்லுவான், கர்த்தருக்கு பலி செலுத்த. கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் விளையாடுனா தான் அது பிள்ளை, இல்லைன்னா பொம்மை. அதனால பிள்ளைகள் விளையாடட்டு என்ன கவனிங்க, சரியா? இங்கே கவனிங்க, இல்லை இங்கே கவனிங்க. வார்த்தைகளை பேசி பிரசங்கம் பண்ணும்போது இங்கே கவனிங்க, நாய் வந்துருக்காங்க, சரியா? வார்த்தையை விட்டுருக்கீங்க. ஆண்டவர் சவுல் இடத்துல சொன்னதை அவன் நிறைவேற்றல. காரணம் கேட்டா சொன்னா, ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தான். ஆண்டவர் சொல்ல, உன் பலி எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லையா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும், அதுதான் முக்கியம். கரங்களை தட்டி. உங்க காணிக்கையும் உங்களுடைய எல்லாம் ஓகே அது தேவைதான். ஆனா ஆண்டவருக்கு அதை விட உங்க கீழ்ப்படிதல் முக்கியம். கீழ்ப்படிதல்னா உயரத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அவன் கீழ்ப்படியாதனால வேதவசனம் சொல்கிறது, ராஜாவா இராதபடி கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. ராஜாவா இராதபடிக்கு உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்கு ஒன்று ஸ்தானத்தை கர்த்தர் தந்து உங்களுக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா.
கொயர் என்னத்துக்கு வச்சிருக்கு தெரியுமா? பாட்டு பாடு. பாட்டு பாடும்போது மைக் எடுத்துன்னு சொல்லுது பாடுங்க. சரியா? பாடுங்க. உங்க ஏசுவாங்களா? பாடுங்க. என்ன உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே ஆமென் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சவுலை எச்சரிக்கிறாரு, உன் ராஜ்ய வார்த்தை உன்னை தூக்கிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அவன் சாமுவேலுக்கு பின்னாடி போய் சாமுவேலுக்கு அங்கேயே பிடிச்சி, சாமுவேலே சாமுவேலே என்ன மன்னிச்சிக்கோ, என்ன மன்னிச்சிக்கோ, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் சாமுவேல் மூலமாய் பேசினா இனி உனக்கு வாய்ப்பில்லை. ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த காரியங்களை நம்ம சரியா பயன்படுத்தி கொள்ளணும். நமக்கு தருகிற அந்த சரியா பயன்படுத்தி கொள்ளணும். கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அதை இழந்து போகக்கூடாது. வேத வசனத்தின் மூலியமாக கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக உங்களிடத்தை பேசும்போது அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணிக்கணும். அந்த வார்த்தையை கேட்ச் பண்ணி இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஏற்ற வழியில் ஒரு ஊழியக்காரர் உங்களை நடத்தும் போது, கடிந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. துன்மார்க்கமான பாதையில் நடக்கும்படி பாவம் செய்வதற்குரிய வழிகளை காட்டும் போது நீங்க ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அவசியமே கிடையாது. ஆனால் சத்தியத்தின் பாதையில் நடத்தும் போது நீங்க ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். யாரை பற்றி கொள்ளணும்? ஊழியக்காரனை பற்றி கொள்ளக்கூடாது. ஊழியக்காரனை பற்றி கொண்டா அவ்வளவுதான், கர்த்தரை பிடிச்சிக்கணும். அதான் இப்ப அவன் ஊழியக்காரனை பிடிச்சிக்கிறான், சாமுவேலை பிடிச்சிக்கிறான். சாமுவேலே 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 அவன் சொன்னானோ வாய்ப்பில்லை ராஜா போயின்னு சொல்லிட்டான். தன் ராஜ்ய பாகத்தை இழந்தான் சவுல். காரணம் கீழ்ப்படியாமை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. என்ன தெரியுமா? நாகமான் என்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு குஷ்டரோகி, அவன் சீரியா தேசத்தினுடைய படை தளபதி. அப்போ அவனுடைய வீட்டில் ஒரு பெண்ணு வேலை பார்க்குறான், ஒரு வேலைக்கார பெண். அவ சொல்றா, நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு போனா உம்முடைய வியாதி குணமாகும் அப்படின்னு அவ சொல்லுகிறான். அதை கேட்டு அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறான். வந்து ராஜாவை பார்க்குறான். ராஜாவை பார்த்த உடனே ராஜா சொன்னா, ஐயோ இந்த சீரியா ராஜா என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு குஷ்டரோகி எங்கிட்ட அனுப்பியிருக்கிறானே எனக்கு கவலைப்பட்டான். உடனே அங்கிருந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ராஜாவே நீ உன் வஸ்திரத்தை கிழிக்காத, அவனை என்னிடத்தில் அனுப்பு. இப்போ அந்த குஷ்டரோகி அந்த மனுஷன் நாகமா இப்ப எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போறான். போகும்போது அவன் பக்கத்துல போகும்போது எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் யோர்தான் நதியில 7 முறை மூழ்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். உடனே அவன் வந்து சொன்னா, நீ யோர்தான் நதியில போய் மூழ்கணுமா? உடனே இவன் கேட்கிறான், எங்க ஊர்ல ஆறு இல்லையா? எங்க ஊர்ல இதை விட பெரிய ஆறு இருக்கு, 2 ஆறு ஓடுது எங்க ஊர்ல, அங்க இங்க இந்த ஆறு என்ன ஸ்பெஷலா அப்படின்னு இடக்கு முடக்கா பேசிட்டு இருக்கிறான். அப்போ வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்றான், ராஜாவே படைத்தளபதியே, இதை விடவும் பெரிய காரியத்தை செய்யும்படி தீர்க்கதரிசி சொல்லினா நீர் பண்ணி இருப்பீர் அல்லவா, நீர் போய் மூழ்கியும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, அங்கே நாகமான் போய் அந்த இடத்துல மூழ்கிறான். யோர்தான் நதியில மூழ்கிறான். முதல் முறை மூழ்கி எழுப்பி பார்க்குறான், ஒன்றும் ஆகலை. 2ஆம் முறை மூழ்கி எழுப்பி பார்க்குறான், ஒன்றும் ஆகலை. 6 முறை மூழ்கி எழும்புது, ஒன்றும் ஆகலை. 7ஆம் முறை மூழ்கி எழும்பின போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் சரீரத்தை போல மாறினதா. கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல. நாகமானுடைய மாம்சம். காரணம் கீழ்ப்படிதல். அல்லேலூயா. ஆண்ட உங்ககிட்ட மூழ்குன்னு சொன்னா நீ மூழ்கு. அங்கதான் மூழ்கணுமா? என் மூழ்காம இருந்தா எனக்கு சுகம் ஆகாதா? அது இல்லை. உங்ககிட்ட மூழ்குன்னு சொன்னார்னா மூழ்கு. அல்லேலூயா.
நீ ஒன்று சொல்கிறான், ஒருத்தர் கண்ணில் இந்த சேர தடவி போய் சொல்லுகிற இந்த அந்த குளத்தில் போய் கண்ணை கழுவுன்னு சொன்னார். ஏன் நீ கையை வச்சு சுகமாக்க கூடாதா? நான் போய் கழுவணுமா? நாங்கள் கேள்வி கேட்கல, போறான் கீழ்ப்படிதல். போய் கழுவுன உடனே சுஸ்தமாயிடுச்சு. அல்லேலூயா. மூழ்க சொன்னா மூழ்குங்க, கழுவ சொன்ன கழுவுங்க. போ, உன் படிக்கை எடுத்துக்கொண்ட நடன்னு ஒருத்தனை பார்த்து சொன்னான். 38 வருஷமா வியாதியஸ்தனை பார்த்து உன் படிக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னான். அவன் சொன்ன, நானே 38 வருஷமா கிடக்கிறேன், என்னால எப்படி நடக்க முடியும்னு நான் கேள்வி கேட்கல. நீ படிக்கை எடுத்துக்கொண்டு நடந்தா, நடக்க சொன்ன நட, ஓட சொன்ன ஓடு. கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நமக்குன்னு ஒரு நேரி, நமக்குன்னு ஒரு சட்டம், நம்ம இப்படிதான், நான் இப்படிதான், எங்க சபை இப்படிதான். எந்த சபையானாலும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தாதான் அந்த சபை தேவ சபை. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சபை தான் தேவ சபை. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஊழியக்காரன் தான் தேவ ஊழியக்காரன். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற ஜனம் தான் தேவனுடைய ஜனம். கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். கீழ்ப்படியாமையினால தான் சாபம் உலகத்துக்கு வந்துச்சு. அதே போல கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். உபாகமம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் 28வது அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய ஆசீர்வாதங்களும் நிறைய சாபங்களும் அதில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 28:1 சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மைப்பார். ஆமே. அப்படின்னா உண்மையா செவி கொடுக்கணும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தான்னா எல்லாரையும் காட்டில் நாம் சிறப்பாக இருப்போம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வசனத்தை கவனிப்பாங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வாங்க. நிறைய பேர் வசனத்தை கவனிப்பாங்க. ஐயா பிரசங்கம் அடிபொலியா சூப்பரையான்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பண்ண தவறி விடுவாங்க தெரியுமா? யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராய் வாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாயும் இருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அருமையான வசனம் இல்லை, நல்லா கேட்போம். நம்ம எல்லாம் ரசிக்கிறதுல பெரிய கல்லாடி. நான் பார்த்துருக்கேன் சபைகளில் பல சிலர் பிரசங்கத்தை ரசிக்க வருவார்கள், சில பிரசங்கத்தை குற்றம் கண்டுபிடிக்க வருவார்கள், சிலர் வேறு விதமான பல காரியங்களுக்காக எல்லாம் வருவாங்க. நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, ஒன்று சொல்கிறேன், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல செய்கிறவர்களாய் அப்பொழுது ஆசீர்வாதம். ஆமே. நிறைய இடத்துல இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் பேசப்படும். ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை சரிப்படுத்தி கொண்டு இருந்தால் ஆசீர்வாதம் தானாக உங்களை தேடி வரும். இதை விட்டுட்டு அங்கே போய் ஜோம் பண்ணலாம், இந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணலாம், இங்கே காணிக்க கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் ஓடினீங்கன்னா உங்கள் பணம் வேஸ்ட், உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட். வேதவசனம் சொல்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல செய்கிறோம். அப்பந்தான் நம்ம ஓட்டத்தில் நம்ம முன்னோக்கி போக முடியும். அப்பந்தான் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் முன்னோக்கி போய் நமக்கு வச்சிருக்கிற பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். சவுல் தன் பரிசு பொருளை இழந்து போனான், யூதாஸ் தன் பரிசு பொருளை இழந்து போனான், தேமா தன் பரிசு பொருளை இழந்து போனான். அந்த வரிசையில நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. பரிசு பொருள் பெற்றத்தக்க பொருள் தக்கதாக ஓடும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழும்பி நின்று ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம், எனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடிக்கொண்டிருக்கிறேனா அல்லது இந்த கீழ்ப்படியாமை என்னை தடுத்து கொண்டு இருக்கிறதா என்று சொல்லி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட அப்படியே கேட்டு பாருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு கேட்டு பாருங்க, கீழ்ப்படிதான் எனக்கு இருக்கிறதா? நான் இந்த இடத்துல இருக்கிற சில பிள்ளைகள்கிட்ட சில காரியங்களை சொல்லி இருக்கிறேன், ஆனால் அவங்க கீழ்ப்படியலை. அவங்க சிலர் இந்த இடத்துல கீழ்ப்படியாமல் தான் வந்திருக்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், ஊழியக்காரன் தேவ மனுஷன் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா ஒரு நாள் பரிதாபமான நிலைமையில நிற்பீங்க. அன்னைக்கு உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அப்படி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் ஓடுகிற இந்த ஓட்டத்தை ஒரு நாள் பாவம் தடுத்து விடக்கூடாதுப்பா. நான் ஓடுகிற அந்த ஓட்டத்தை கீழ்ப்படியாம ஒரு நாளும் தடுத்து விடக்கூடாதுப்பா. நான் கவனமா ஓட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. ஜீசஸ்.
அப்படியே உணர்ந்தவர்களாய் இந்த பரிசுத்த ஆராதனை இறுதி வேளையில நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போமா? என் அன்புக்குரிய கர்த்தருடைய ஜனமே, பரமழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நல்லக்கை நோக்கி ஓடும்படியாய் இந்த உலகத்தில் ஆண்டோர் நம்மை வைத்திருக்கிறார். கீழ்ப்படியாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்னால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நம்மோடு பேசினாரே. ஆண்டோட சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டோர் இன்றைக்கு நாம் கேட்கும்படியாய் நமக்கு எடுத்துரைத்தாரே. தேவ சபையிலும் ஒப்பு கொடுப்பாப்பா, வேறு என்ன சொல்லுகிறீரோ நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. எதை செய்யக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறீரோ அதை செய்ய மாட்டேன் அப்பா. எதை செய்யும்படியா எனக்கு சொல்லி தந்திருக்கிறீரோ அதை செய்வேன் ஆண்டவரே. எதை விட்டு விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரோ அதை விட்டு விடுவேன் அப்பா. எதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறீரோ அதை கடைபிடிப்பேன் அப்பா. இந்த பரிசுத்த ஆராதனையிலே இந்த ஆலயத்தில் இருக்கிற எத்தனை பேர் இதற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்படி இருக்கிறீர்கள்? இதற்காக நீங்கள் ஒப்பு கொடுக்கும்படி இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் போது அந்த இலக்கை நான் பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இல்லை, என்னுடைய இஷ்டப்படி வாழ்வேன் என்றால் நம்முடைய முடிவு பரிதாபமாய் போய்விடுமே. அந்த பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவதற்காய் ஆண்டோர் நம்ம இந்த உலகத்தில் வேறு பிரித்து வைக்கவில்லை. கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்து அந்த இலக்கை பெற்றுக்கொள்ள ஆண்டோர் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர்கள்? இது ஒரு முக்கியமான நேரம். இந்த ஆராதனை இறுதி வேளையிலே என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாய் என்னை நான் தருகிறேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் கண்களை மூடுங்க. வேறு யாரை நோக்கி பார்க்காதீங்க. இது தேவனோருக்கும் உங்களுக்கும் உள்ள நேரம். இது ஆண்டோருக்கும் உங்களுக்கும் உள்ள நேரம். இதற்கு அடுத்து நம்முடைய நேரம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. இதற்கு அடுத்த நிமிடம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. கிடைத்த இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்பாவும் சத்தத்தை கேட்க மீட்பை பெற்றுக்கொண்ட நான் ஆவலா இதோ நம்பிக்கையோடு கிட்டி சேர நான் வருகிறேன் ஆண்டவரே. இந்த பாடலை யாரும் பாட வேண்டாம். உங்களை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய வழி எப்படி இருக்கிறது? உங்களுடைய பாதை எப்படி இருக்கிறது? உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு தெரியும். விட்டு விடுவதற்கு ஏதாவது காரியங்கள் உங்களுக்குள் இருக்கும் என்றால் இந்த நாளிலே அதை விட்டு விட்டு இந்த வீடத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு புது சிருஷ்டியாய் போக வேண்டும். பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு ஒரு புது சிருஷ்டியாய் போகும்படியாய் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுக்கு தேவ சமூகத்திலே அறிக்கையிட விரும்புவீர்கள் என்றால், அப்பாவுடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புவீர்கள் என்றால், உங்களுக்கென்று இந்த இடத்திலே ஒரு கிருபாசனம் இருக்கிறது. உங்களுக்கு முன்பதாக ஒரு கிருபாசனம் இருக்கிறது. அந்த கிருபாசன தண்டையிலே என் ஆண்டவர் ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இந்த இடத்திலே வந்து என்னை அர்ப்பணிப்பாளா, என் பிள்ளை இந்த இடத்திலே வந்து தன்னை அர்ப்பணிப்பானா என்று சொல்லி ஆண்டோர் இந்த இடத்துல இந்த பலிபீட தண்டையில இந்த கிருபாசனத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இடைபடுவீர் என்றால், ஆண்டோருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறீர் என்றால் உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட நேரம் இனி கிடைக்குமா என்பது தெரியாது. நம்முடைய அடுத்த நிமிடம் எப்படி என்பது நமக்கு தெரியாது. கிடைக்கிற இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்புவீர்கள் என்றால் உங்களை நீங்கள் இந்த பலிபீடம் என்பதை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தாவும் அன்பின் சத்தத்தை கேட்டு மீட்பை பெற்று கொண்ட நான் ஆவலாயிதோ நம்பிக்கையோடு கிட்டி சேர நான் வாரே. எனதுள்ளோ உள்ளோ நீர் மாண்ட கோரு சண்டை. எனதுள்ளோ உள்ளோ உள்ளத்தை ஏழோ நீர் மாண்ட கோரு சண்டை. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காதுங்க. இது அதற்கென்று வந்திருக்கிற இடம் அல்ல. கண்களை மூடி ஆண்டவரோடு, அப்பா நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே,
நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நீங்கள் மனிதருடைய முகத்தை பார்க்காதுங்க, பக்கத்தில் நிற்கிறோட முகத்தை பார்க்காதுங்க, பக்கத்தில் நிற்கிறோம் என்ன நினைப்பாங்களோ நினைக்காதுங்க. ஆண்டவரோடு பேசுங்க. உங்களை உயர்த்துகிறவர் அவர்தான், உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான், உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துகிற அவர்தான், உங்களை மேன்மைப்படுத்துகிற அவர்தான். அவருடைய முகத்தை மாத்த நோக்கி பாருங்க. அடுத்த தருணம் சொல்லுகிறது, உம் சிங்காசனத்தின் முன்பிலே என் நேரத்தை கழிப்பேன். முழங்கால் ஜெபம் செய்யும் போது நான் நண்பனை போல பேசுகிறேன். இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நம்முடைய அப்பாவோடு நண்பனை போல் பேசும்படி நீங்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் முழங்கால் படியிடலாமே. அப்பா, நம் முழங்கால் படியிட்டு நண்பனை போல் பேசுகிறேன் என்று அதற்காக உங்களை ஒப்பு கொடுக்கலாம். உம் சிங்காசனத்தின் முன்பிலே நான் என் நேரத்தை கழிப்பேன். முழங்கால் ஜெபம் செய்யும் போது நான் நண்பனை போல் பேசுகிறேன். எனதுள்ளோ உள்ளத்தையிலோ நீர் மாண்டு கூறு சண்டை. எனதுள்ளோ உள்ளத்தையிலோ நீர் மாண்டு கூறு சண்டை. அப்பா, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு மகத்துவமான ஆண்டவர். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையில வந்தோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெய்வமே நீர் எங்களோடு இன்றைக்கு பேசினதற்காக எமக்கு நன்றி. அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த திருச்சபையில கடந்து வந்து உம்மை தொழுதுகிறேன் ஜனங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழணும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எவைகளை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீரோ அவைகளை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்யக்கூடாது. அப்பா ஆண்டவரே, எதை பேசக்கூடாது என்று என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரோ அப்பா, கீழ்ப்படிந்து அவைகளை பேசக்கூடாது தகப்பனே. எவைகளை எல்லாம் பார்க்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார்க்க கூடாதப்பா. எந்தெந்த இடத்துக்கு போக கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறீரோ உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடங்களுக்கு போகாதபடி என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தாரதை கடந்து வந்த உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும் செய்கிற பணிகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமே ஆண்டவரே. வேலை செய்கிற இடங்களிலே அப்பா ஞானமாய் நேர்மையாய் பரிசுத்தமாய் செயல்பட உதவி செய்வீராக. எந்தெந்த இடத்துல உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் கரத்திலே தந்திருக்கிற அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களை கர்த்தர் நடத்துங்கப்பா. இவர்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்களை மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பணிகளிலே ஆசீர்வாதங்களை காணணும் ஆண்டவரே. வீணான செலவுகளுக்கு மருத்துவ செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இவர்கள் கையிட்டு செய்கிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாதப்பா. மதுபான கடைகளுக்கு போகக்கூடாது, புகையிலை கடைகளுக்கு போகக்கூடாது, போதை பொருட்களுக்கு போகக்கூடாது. இவர்கள் கையின் பிரயாசங்கள் மருத்துவமனைகளுக்கு போகக்கூடாதப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நேர்மையாய் நடத்துங்கப்பா, நீதியின் பாதையில் நடத்துங்க. இந்த இடத்துல வந்து எங்களை ஆராய்ந்து அர்ப்பணித்து கடந்து போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வெளி இடங்களிலே வெளி மாநிலங்களிலே படிக்கிற பணி செய்கிற அத்தனை பேரே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
தேவ கிருபை ஒவ்வொருவரை தாங்கட்டும், நடத்தட்டும். மறுபடி இந்த இடத்துல கடந்து வந்து தெய்வமே உன்னை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவது வரையிலும் உன்னை கிருபையின் கரம் கூட இருக்கட்டுமேன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை அர்ப்பணித்து கடந்து போகிறோம். பிசாசு என் ஜனங்களை வஞ்சித்து விடாதபடி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கிருபையாய் கரம் பிடித்து அருளும்படியாய் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் அனைத்தையும் கேட்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.